இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்று தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தையாவது, நமக்காக பரலோக ராஜ்யத்தில் ஆயத்தம் பண்ண வாசஸ்தலத்தை நாம் எப்படியாக சுதந்திரித்துக் கொள்வது என்பதை குறித்தே நாம் பார்க்கலாம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்களை நாம் பார்க்கும்போது, அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாய் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. இந்த வேத வசனங்களில் நாம் பார்க்கும்போது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்னவென்றால், முதலாவதாக அவர் ஞானஸ்நானம் எடுக்கிறவராக இருக்கிறார். அவர் நீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கிறவராக இருக்கிறார். அடுத்ததாக அவர் கற்றுக் கொடுக்கிற பாடம், ஞானஸ்நானம் எடுத்த பின்பு உபவாசிக்கிறவராக இருக்கிறார். அவர் 40 நாள் உபவாசம் எடுத்தார் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். நமக்காக ஆயத்த பண்ண வாசஸ்தலத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டுமென்றால், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு காண்பித்த வழியாகத்தான் நாம் கடந்து செல்ல வேண்டும். அவர் வழியன்றி ஒருவரும் பிதாவாகிய தேவனை தரிசிக்க முடியாது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அவர் நமக்கு காண்பித்த முதல் வழியாகிய முதலாவது, நாம் நீரில் மூழ்கி ஞானஸ்நானம் பெறுகிறவராக இருக்க வேண்டும். அடுத்ததாக அவர் செய்தது போல் நாம் உபவாசித்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடு நாம் உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். காரணம், இந்த மாய உலகில் நாம் கடந்து செல்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த மாய உலகின் காரியங்களிலும் பிசாசின் தந்திரங்களிலும் நாம் வீழ்ந்து போகாமல், நமக்கு முன் செல்கிற தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் பாதையில் நாம் சரியாக அவரை பின்தொடர்ந்து செல்ல வேண்டும் என்பதற்காகவே அவர் நமக்கு முதலாவதாக கற்றுக் கொடுக்கிறது, ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடு உடனடியாக நாம் உபவாசித்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் இந்த உலகில் நம்மை நிலை நிற்கிறவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் அவர் வழியாக நாம் கடந்து சென்று அவர் நமக்காக ஆயத்த பண்ண பரலோக ராஜ்யத்தின் வாசஸ்தலத்தை நாம் சுதந்திரிக்க முடியும் என்பதற்காகவே அவர் நமக்கு இந்த வேத வசனத்திலிருந்து கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆமென்.